ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா அவங்க ரெண்டு பேருக்கு மீடியான சூப்பர் 8 மேட்ச் இன்னைக்கு இந்திய நேரப்படி 8 மணிக்கு வெஸ்ட் உள்ள டேரியல் சமி மைதானத்தில் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த இரண்டோடைய பிளேயிங் லெவன் இந்த மேட்ச்ல எப்படி இருக்க போகுது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு, ஆஸ்திரேலியா ஜெயிச்சா செமிஃபைனல் போவாங்களா, இந்திய இந்த மேட்ச்ல மோசமாக தோத்தா செமிஃபைனல் போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணி பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 T20 உலகக்கோப்பை தொடர் தற்போது சூப்பர் 8 இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. அனைத்து அணிகளுமே ஒவ்வொரு மேட்ச் விளையாண்டு அந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று அரையிறுதி போக அந்தந்த குரூப்பில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சூப்பர் 1ல் இடம்பெற்றிருக்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சூப்பர் 8 இறுதி மேட்ச்சில் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நாக் அவுட் மேட்ச். இந்த மேட்ச்சில் தோத்தா ஆஸ்திரேலியா அணிக்கு செமிஃபைனல் வாய்ப்பு பறிபோக வாய்ப்பு இருக்கு. இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாலும் இல்லை 41 ரன் வித்தியாசத்தில் தோக்காம ஒரு 20-10 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா கிட்ட இந்தியா தோத்தா இந்திய அணி செமிஃபைனல் போயிடுவாங்க. ஸோ முதல்ல ஆஸ்திரேலியாவுடைய பலவீனம் என்ன, அதோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போது, அந்த அணி இந்திய அணி வீழ்த்த வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ட்ரெவிட் கேட், வார்னர் விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த வேர்ல்டு கப்பில் டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்த நாடில் கேப்டன் மிச்சில் மார்க் இருக்காங்க. இவரும் இந்த வேர்ல்டு கப்பில் டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்த நாடில் மேக்ஸ்வெல் விளையாடுவாங்க. மேக்ஸ்வெல் ஆப்கானுக்கு எதிராக தனியாளாக போராடி 59 ரன் அடிச்சார். இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்ட் T20 வச்சிருக்காரு. அடுத்த நாடில் ஸ்டானிஸ் விளையாடுவாங்க. ஸ்டானிஸ் பேட்டிங்கில் பெரிய ஃபார்மில் இருந்தாலும் பந்து வீச்சில் டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. ஃபினிஷராக அந்த அணியில் டிம் டேவிட், மேத்யூ வைட் அடுத்த டோனாட்டில் விளையாடுவாங்க. ரெண்டு பேருமே டீசெண்டான ஃபினிஷராக இந்த வேர்ல்டு கப்பில் விளையாண்டுட்டு இருக்காங்க. பந்துவீச்சு அட்டாக்ல பேட் கம்மிங்ஸ், ஹசல்வுட் போன மேட்ச்சில் அந்த அணியில் பந்துவீச்சு அட்டாக்ல ஃபாஸ்ட் பவுலராக விளையாண்டாங்க. ஆனால் இந்த மேட்ச் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறதுனால வேர்ல்டு கப்லேயே அதிக விக்கெட் எடுத்த ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க் இந்த மேட்ச்சில் ஆக்சன் அகாருக்கு பதிலாக பிளேயிங் லெவலில் இடம்பெற போகிறாங்க. பியூர் ஸ்பின் போலராக ஆடன் ஜம்பா பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. இதுதான் ஆஸ்திரேலியா அணியுடைய பிளேயிங் லெவனாக இந்தியாவுக்கு எதிராக பார்க்கப்படுது. ஆப்கானுக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலியா தோக்க அந்த அணியில் மிச்சல் ஸ்டார்க் இல்லாதது முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இதனால ஆக்சன் அகாரை கலட்டி விட்டுட்டு மிச்சல் ஸ்டார்க்கை இந்தியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா களமிறக்க போகிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியானுடைய பந்து வீச்சு சூப்பராக இருந்தாலும் அதனுடைய பேட்டிங் ஃபினிஷிங் கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால தான் ஆப்கானுக்கு எதிராக தோத்தாங்க. அதே போல் ஃபீல்டிங்லேயும் ஒரு 30 ரன்களுக்கு மேலே அதிகமாக ஆப்கான் அணியை ஆஸ்திரேலியா அணி அந்த மேட்ச்சில் அடிக்க விட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் இந்தியாவை ஆஸ்திரேலியா வீழ்த்தணும்னா கண்டிப்பாக ஃபீல்டிங் பேட்டிங் பந்து வீச்சில் சிறப்பாக இந்தியாவை விட ஆஸ்திரேலியா செயல்படணும். மேலும் டாஸை வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அணி முதல்ல பேட்டிங் விளாண்டு ஒரு 180-200 ரன்களுக்கு மேலே செட் பண்ணி இந்தியாவை டிஃபெண்ட் பண்ணணும். ஒருவேளை இந்தியா முதல்ல பேட்டிங் விளாண்டா ஒரு 180 ரன்குள்ளே இந்தியாவை பொட்டலம் பண்ணி ஆஸ்திரேலியா சூப்பராக பேட்டிங் விளாண்டணும். அப்போ தான் இந்த நாக் அவுட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா அணி இந்தியாவை வீழ்த்தி செமிஃபைனல் போக முடியும். அடுத்ததான் நம்ம இந்தியனுடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம். இந்திய அணியில் பெரிய மாற்றங்கள் இந்த மேட்ச்சில் இருக்க வாய்ப்பு இல்லைனாலும் ஒரு சின்ன மாற்றம் ரோஹித் சர்மா பண்ண வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்திய அணிக்கு ஆஸ்திரேலியாவை கெத்தா வீழ்த்த இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஆஸ்திரேலியா கிட்ட இந்திய அணி தொடர்ந்து ஃபைனலில் தோத்துட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் பதிலடி தர வகையில் இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்சில் இந்திய அணி அபாரமாக ஜெயிச்சா ஆஸ்திரேலியா அணியை செமிஃபைனல் வராமல் தடுத்து வீட்டுக்கு அனுப்பலாம். இது ஒரு நல்ல ரிவெஞ்சாக இருக்கிறதுனால இந்திய ரசிகர்கள் இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கணும்னு நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதன்படி இந்தியனுடைய பிளேயிங் லெவனை பார்த்தோன்னா இந்திய அணியில் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களம் இறங்குவாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா அணியில் அதிக லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் இருக்கிறதுனால HG ஜெய்ஸ்வால் அணிக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த முடிவை ரோஹித் எடுக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ 3வது நாடில் ரிஷப் பண்ட் சூப்பரான ஃபார்மில் இருக்கார், அவர் விளையாடுவார். 4வது நாடில் சூரியகுமார் யாதவ் சூப்பரான ஃபார்மில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இவர் முக்கியமான மேட்செல்லாம் சொதப்பிடுவார். இதனால் இவர் இந்த மேட்ச்சில் நம்ப முடியாது. அடுத்த நாட்டில் சிவம் துபே போன மேட்ச்சில் அதிரடியாக விளையாண்டு கம்பாக் ஆயிருக்கார். ஹர்திக் பாண்டியா போன மேட்ச்சில் அரை சதம் அடித்து சூப்பராக பந்து வீசி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கி சம்பவம் பண்ணியிருக்கார். இதனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இவர் பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய ஜடேஜா இந்த மேட்ச்சில் பிளேயிங் லெவலில் இருந்தால் அவரும் கம்பாக்காக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இவர் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். ஒருவேளை ஜடேஜாவை ட்ராப் பண்ணிவிட்டு கூடுதல் பேட்ஸ்மேன் தேவைன்னு ரோஹித் சர்மா, சஞ்சு சாம்சன் அப்படின்னா HG ஜெய்ஸ்வாலையும் களமிறக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாட்டில் ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் பந்துவீச்சு பேட்டிங்கில் சூப்பரான ஃபார்மில் இருக்கனால அவர் விளையாடுவார். ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல பும்ரா, ஹர்தீப் சிங் விளையாடுவாங்க. பியூர் ஸ்பின் போலராக குல்தீப் யாதவ் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக விளையாடுவாங்க. இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவனாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்க்கப்படுது. இந்திய அணியை பொறுத்தவரை HG ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் அணிக்குள்ளே வர யாராச்சும் ஒரு ஆள் அணிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது ஜடேஜா, துபேக்கு பதிலாக. ஸோ இந்த மாற்றங்கள் இந்த மேட்ச்சில் பண்ண வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெரிய மாற்றம் இந்திய அணியில் இருக்காது. இந்திய அணியை பொறுத்தவரை இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு பெரிய அணியாக இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று தோல்வியை பெறாமல் தற்போது அரையிறுதி வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்திய அணி இந்த
மேட்ச்சில் மோசமான முறையில் தோற்றா அரையிறுதிக்கு போக முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஆஸ்திரேலியா அணி 41 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு, நாளைக்கு நடக்க போகிற வங்கதேசம் விசஸ் ஆப்கான் மேட்ச்சில் ஆப்கான் அணி 81 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சா இந்திய அணி அரையிறுதி போகாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளோ மோசமாக இந்தியா தோக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினா அது ஒரு நல்ல ரிவெஞ்சாக இருக்கும். அதன்படி ஆஸ்திரேலியாவை இந்தியா வீழ்த்தணும்னா டாஸை வெற்றி பெற்று முதல்ல பேட்டிங் விளாண்டு ஒரு 180லேருந்து 200 ரன்களுக்கு மேலே அடித்து சூப்பராக பந்து வீசணும். முதல்ல பந்து வீசினா 180 ரன்குள்ளே ஆஸ்திரேலியாவை டிஃபெண்ட் பண்ணி சூப்பராக பேட்டிங் விளாண்டணும். ஸோ இப்படி நடந்தால் இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவாங்களா, இல்லை ஆஸ்திரேலியா 41 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி ஆப்கான் 81 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு இந்தியாவை வீழ்த்துக்கு அனுப்ப 2 அணிகளுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவா அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.